ஓசூரில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் திரு குடமுழுக்கு விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மொத்தம் அக்ரஹாரம் பகுதியில் அமைந்துள்ள பல நூற்றாண்டு பெருமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த திருக்கோவில் கடந்த சில வருடங்களாக சிதலமடைந்து காணப்பட்ட நிலையில் புதிதாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புனரமைக்கப்பட்டது. திருக்கோவிலுக்கான திருக்குடமுழுக்கு உற்சவமானது நேற்று முன்தினம் கணபதி பூஜை உடன் யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு ஆராதனைகள் செய்து துவங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான இன்று வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க யாக சாலையில் வைத்து வழிபட்ட பூரண கும்ப கலசங்களை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வலம் வந்தனர். இதைத் தொடர்ந்து ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட கோபுர விமானத்தின் மீது உள்ள கும்பத்திற்கு புனித நீர் அடங்கிய கலசங்களை கொண்டு திரு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டு மூலவர் சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு மகா மங்கள ஆரத்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு சென்றனர். बाबानी जन्मांतरगतानि च तानि तानि विनश्यन्ति चिन्नपदे अबे प्रश्न वो प्रदर्शन होगी अरियಲ್ಲ मैं पढ़ते तो अनेक अनेक प्रोडक्शन ಮಾಡಲ್ಲ ಪರಮಾಲ್ ಪ್ರದರ್ಶನ ಆಯಿತು ಯಾರ ಜವಾಬ್ದಾರಿ ತಪ್ಪದೆ ಸೇರ್ತಿದ್ದೀವಿ ಹಾಂ ಸರಿ ಅಲ್ಲ ಪರಮಾಲ್ ಪ್ರದರ್ಶನ ಮನೆ ಇದು ಕೋರಸ್ அப்படியே பண்ணிட்டு போங்க ஆமா அப்படியே பண்ணிட்டு போங்க
அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மத்தம் அக்ரஹாரம் ஊர் பொதுமக்களும் நமது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியான பக்கத்தில் உள்ள எல்லா கிராமங்களிலும் இந்த மாதிரி கோயில் கட்டுவது வழக்கம்தான். அதே போல இந்த கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும், அதே மாதிரி நிர்வாகத்துக்கும் நல்லா நடக்கணும்னு சொல்லி இந்த கோயிலை கட்டி இன்னைக்கு கும்பாபிஷேகம் செஞ்சிருக்காங்க. இதை இந்த ஊர் பொதுமக்களும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். मनोजवं मारुततुल्यवेदं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवामि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसाङ्गतं. गणानां त्वा गणपतिं अवामहे कविं कवीनामुपस्रमस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्यन्वन् नोतिभिः श्रीदसादनम्. आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च குரு சுக்கர சனிபியஸ்ய ராகவே கேதவே நமஹா. அன்பார்ந்த ஆஸ்திக பக்த ஜனங்களுக்கெல்லாம் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் சுபதினம் சுதினம் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி மகா கணபதி நவக்கிரக திருக்கோவிலில் குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நேற்றைய முன்தினம் துவங்கி 4 கால யாகசாலைகள் பூஜைகள் நடந்து இன்றைய தினம் சுவாமிக்கு காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள்ளாக சுவாமிக்கு மகா கும்பாபிஷேக வைபவமானது மிக சீரும் சிறப்புமாக நடந்தேறியது. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும், இந்த கலந்து கொள்ளாத இந்த தொலைக்காட்சி மூலமாக தரிசனம் செய்யும் ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி மகா கணபதி மகா ஆதித்யாதி நவக்கிரக தேவதின் அருளுக்கு பாத்திராகும்படியும், நீங்காத செல்வம் நிறைந்து வாயுனன் மக்களை பெற்று க்ஷேமமலான் திருமால் தன் கருணையாலே பல்லாண்டு பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ எல்லா தோஷங்களும் விலகி, இந்த நவக்கிரக தேவதைகளுக்கு 2 பேர் தான் முக்கியம். ஒன்று ஆஞ்சநேயர், மகா கணபதி. பொதுவாக ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணாலே இந்த நவக்கிரக தோஷங்கள்லாம் விலகும் சொல்லுவா. அதே மாதிரி மகா கணபதியை பிடிச்சாலே போகிறோம், எல்லா தோஷங்களும் விலகும் சொல்லுவா. இங்கே பிரத்யட்சமாக பார்க்கலாம். இந்த மொத்தம் அக்ரஹாரத்தில் ஆஞ்சநேயரும் இருக்கார், மகா கணபதியும் இருக்கார், நவக்கிரக தேவதைகளும் இருக்கா. இந்த கோவிலில் இந்த கோவிலில் காலடி பட்டாலே போகிறோம், சமஸ்த தோஷமும் போகும். இது சத்தியம்.
இந்த ஊர் வந்து அக்ரஹாரம், மொத்தம் அக்ரஹாரம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் அக்ரஹாரமாக இருந்த ஊர் இது. ஏதோ படையெடுப்பு காலத்தில் இங்கேருந்து எல்லாரும் குடியேறி மேல் தேசத்தில் போனதால் இந்த திருப்பியும் அந்த வாயடி வாழியாக வரும் சொல்கிற மாதிரி இங்கே திருப்பியும் அந்த ஜெனரேஷன்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த பெருமாளும் இன்னைக்கு இன்றைய தினத்தில் சாநித்தியமாக இருக்கார் இங்கே. இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் சீனிவாச பெருமாள் இருந்ததாகவும் அதுக்கு உதாரணமாக தீபஸ்தம்பம் ஒன்று பிரதிஷ்டையாக இருந்தது. அதன் பிற்பாடு சுவாமி சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் மூலஸ்தானத்தை கும்பாபிஷேகம் செய்துவிட்டு அதன் பிற்பாடு பட்டாளத்தம்மனுக்கும் கும்பாபிஷேகம் செய்துவிட்டு இங்கே முக்கியமான ஸ்தலமான வீர ஆஞ்சநேய சுவாமிக்கும் கும்பாபிஷேகம் இன்றைய தினம் வெகு விமரிசையாக ஊர் மக்கள் பக்த கோடிகள் எல்லாம் ஒன்று திரளாக வந்திருந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் ஊர் சேர்ந்தாதான் தேர் இருக்க முடியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி விதத்தில் இன்றைய தினம் இந்த மொத்த அக்ரஹார பக்த கோடிகளால் அவங்களால என்ற ஒரு பொருளுதவியும் பணோதவியும் சரீர உபகாரத்தாலையும் இந்த கும்பாபிஷேக வைபவத்தை டிவிஎஸ் உரிமையாளர் வேணு சீனிவாசன் அவர்களின் தலைமையில் இந்த மகா கும்பாபிஷேக வைபவமானது திருக்கோவிலை கட்டி கொடுத்து மகா கும்பாபிஷேக வைபவமானது எல்லாருடைய உறுதுணையாலையும் இந்த மகா கும்பாபிஷேக வைபவமானது வெகு சீரும் சிறப்புமாக நடந்தேறியது. இங்கே வரும் பக்த கோடிகளுக்கு எல்லா அருளையும் கொடுக்குமாறு பெருமாளுடைய பாதார விந்தங்களில் பிரார்த்தனை செய்கிறேன். அடியேன் நமஸ்காரம். அடியனுடைய திருநாமம் ஸ்ரீவத்சபட்டர், ஸ்ரீ தேவராஜ சுவாமி தேவஸ்தானம், காஞ்சிபுரம்.